ஏமா அப்படி இருக்க? நடந்ததெல்லாம் நினைச்சா ரொம்ப கஷ்டமா இருக்குண்ணா. எதுவுமே மறக்க முடியல. இங்க பாரு அச்சு, பிரச்சனை இல்லாத லைஃப் எதுவுமே இருக்காது. எல்லார் லைஃப்லயும் கண்டிப்பா ஒரு ப்ராப்ளம் இருக்க தான் செய்யுது. அதுக்கு என்ன பண்ண முடியும்? அண்ணா, உனக்கு ஃபீலிங்கா இல்லையா? உனக்கு வருத்தமே இல்லையா? எனக்கு வருத்தம் இல்லைன்னு நான் சொல்லல, வருத்தமா தான் இருக்கு. என்ன பண்றது, இதெல்லாம் கடந்து தான் போகணும். அதுக்காக வருத்தப்பட்டு உன்ன மாதிரி ஃபீல் பண்ணி அழ சொல்றியா அச்சு? அண்ணா, இங்க பாரு அச்சு, கிறிஷ் உன்னை ரொம்ப லவ் பண்றாரு. அதை விட முக்கியமா சஞ்சனா மேல ரொம்ப பாசம் வச்சிருக்காரு. அவர் தான் கிறிஸ்டின் தெரியாம ஒருவேளை அவரை உன் கூட பார்த்து இருந்தாலும் எனக்கும் அப்படிதான் கோவம் வந்திருக்கும். நானும் அவரை போய் அடிச்சிருப்பேன். இது எல்லா அண்ணனுக்கும் வர கோவம் தான் அச்சு. இதை புரிஞ்சுக்காம நீ ஏன் இவ்வளவு ஃபீல் பண்ணிட்டு இருக்கேன்னு எனக்கு தெரியல. அண்ணா, நீ ஈஸியா சொல்லிடுற. ஆனா என்னால நடந்த எதுவுமே மறக்க முடியல. அவரு உன் மேல கை வச்சது எனக்கு பிடிக்கலண்ணா. நான் தான் சொல்றேன்ல, அவர் இடத்துல நான் இருந்திருந்தாலும் அதை தான் பண்ணியிருப்பேன். அவர் ஏதோ கோவத்துல பண்ணிட்டாரு. அதுக்காக சஞ்சனாவை நான் மறந்துடுவேனா, இல்ல சஞ்சனா தான் என்ன மறந்துடுவாளா? யார் நினைச்சாலும் உண்மையான காதல பிரிக்க முடியாது. நீ ஏன் கவலைப்பட்டுட்டு இருக்க? அண்ணா, இங்க பாரச்சு, எழுந்து கண்ணெல்லாம் தொடச்சிட்டு ஃபேஸ் வாஷ் பண்ணிட்டு வா. பழைய மாதிரி இரு. இந்த மாதிரி இருக்கிறது எனக்கு பிடிக்கல. நானே கிறிஷையும் உன்னையும் சேர்த்து வைக்கிறேன். எங்களால நீங்க பிரிய வேணாம். அண்ணா, அப்போ கிறிஷ் ஒத்துக்கினாதான் நீ சஞ்சனா கூட சேருவியா? அப்படியெல்லாம் இல்லையே. கண்டிப்பா எங்க லவ்வே எங்களை சேர்த்து வைக்கும். எனக்கு நம்பிக்கை இருக்கு. ஃபர்ஸ்ட் உன்னோட லைஃபை சரி பண்ணலாம் வா. ஆமா, கிறிஷ் கிட்ட பேசுனியா? இல்லண்ணா. இந்த தப்பை மட்டும் பண்ணாத. போய் ஃபேஸ் வாஷ் பண்ணிட்டு வந்து ஃபோன் எடுத்து அவருக்கு கால் பண்ணி பேசு. ம். கால் பேசிட்டு அண்ணா ரெடியா இருக்கேன், உன்னை ஷாப்பிங்க்கு கூட்டு போலான்னு இருக்கேன், கிளம்பி வா. அண்ணா, என்னண்ணா சொல்ற? ஆமா, நம்ம ஷாப்பிங் போயிட்டு வந்து கிறிஷுக்கு என்னெல்லாம் பிடிக்குமோ அதெல்லாம் வாங்கிட்டு கிறிஷை போய் பார்க்கலாம். நிஜமாவா அண்ணா? ஆமா, நானே உன்னை கூட்டிட்டு போறேன் வா. ரொம்ப தேங்க்ஸ்ண்ணா. தேங்க்ஸ் எல்லாம் ஒன்றும் வேணாம், சீக்கிரமா போய் கிளம்பி வா. ஓகேண்ணா. சஞ்சனா, எவ்வளோ நேரம் சொல்றது? எதுக்கு அழுதுட்டே இருக்க? எனக்கு மனசு ரொம்ப கஷ்டமா இருக்கு அண்ணி. அண்ணா இப்படிலாம் புரிஞ்சுக்காம நடந்துப்பா நான் யோசிச்சு கூட பார்க்கல. சரி விடு, ஒரு அண்ணனா அவனுக்கு கோவம் வந்தது. அவன் கோவத்தை குறைக்கிறத விட்டுட்டு இப்படி உட்காந்து ஓன்னு ஒப்பாரி வச்சுட்டு இருக்க. எனக்கு என்ன பண்ணுறதுனே தெரியல அண்ணி. ரொம்ப வருத்தமாக இருக்கு. இங்கே பாரு சஞ்சனா, லைஃப்னா பிரச்சனை இருக்க தான் செய்யும். அதுக்காக இப்படி உட்காந்து அழுதுகிட்டே இருப்பியா? என்னால் கிறிஷுக்கும் அச்சுக்கும் கூட சண்டை ஆயிடுச்சு. அவங்க சேர்ந்துருவாங்க. அவங்களுக்குள்ள பெரிய பிரச்சனைலாம் இல்லை. நீ அதை நினச்சி வருத்தப்படாத. சஞ்சு, அண்ணா, சாரிண்ணா. நான் பண்ணது தப்பு தானா, என்னை மன்னிச்சுக்கோ. சஞ்சு தயவு செஞ்சு கண்ணை தொடை. நீ என்னை மன்னிச்சிட்டேன்னு சொல்லு ப்ளீஸ். எனக்கு உன் மேலே கோவமே இல்லை. ப்ளீஸ் கண்ணு தொடை. அழுதுகிட்டே இருக்காது, எனக்கு கஷ்டமாக இருக்குது. 2 நாளாக இப்படியே இருக்க. அண்ணா மேலே உண்மையான பாசம் இருந்தால் தயவு செஞ்சு கண்ணு தொடை. குட் கேர்ள். அண்ணா ரொம்ப வேகமாக அடிச்சிட்டனோ? வலிக்குதா சஞ்சு? இல்லைண்ணா, நான் உன்னை கஷ்டப்பட்டினது தான் எனக்கு வலிக்குது. 1000 தான் இருந்தாலும் நான் பண்ணது தப்பு தானேண்ணா. எந்த அண்ணாவாக இருந்தாலும் கோவம் வரதானே செய்யும். இந்த விஷயத்த நானே உன்கிட்ட சொல்லலான்னு இருந்தேன். ஆனால் அதுக்கான சுச்சுவேஷன் அமையல. சரி விடு, ஃபீல் பண்ணாத. என்ன, அவருக்கும் உன்னை பிடிச்சிருக்கு, உனக்கும் அவரை பிடிச்சிருக்கு. ஒருத்தர் ஒருத்தர் மனசார லவ் பண்ணுறீங்க, அதுதானே? அண்ணா, அப்போ நான் லவ் பண்ணுறதுல உனக்கு எந்த பிரச்சனையும் இல்லைல்ல? சஞ்சு, என்ன கேள்வி கேட்குற நீ? உனக்கு பிடிச்சிருக்கு, நீ லவ் பண்ணுற, நீ ஆசைப்பட்டவங்க கூட வாழணும்னு நினைக்கிற, இதெல்லாம் தப்பே இல்லை. நான் ஏதோ கோவத்தில் அப்படி பண்ணிட்டேன். சாரி சஞ்சு. அண்ணா, அப்போ நிஜமாவே என் மேலே கோவம் இல்லையா உனக்கு? இல்லைம்மா, உன் மேலே எனக்கு கோவமே இல்லை. என்ன ஒன்று, அண்ணா கிட்ட முன்னாடியே சொல்லியிருந்துருக்கலாம். நானும் அவசரப்பட்டு அவர் மேலே கையை வச்சிருக்க மாட்டேன். என்னது, அடிச்சிட்டியா? ஆமா, நீ அவசரப்பட்டு ஒரு அடி அடிச்சிட்டேன். எனக்கு கோவம் பொறுக்க முடியல, என்ன பண்ணுறதுன்னு தெரியல, அதான். ஐயோ, இருந்தாலும் உனக்கு இவ்வளோ கோவம்லாம் இருக்கக்கூடாது கிரிஷ். என்ன நீ பண்ணுறது? இவ யாரு கூடயோ பேசிகிட்டு இருக்கானோன்னு எனக்கு கோவம் தாங்க முடியல. ஆமாம், நீ அச்சுவோட அண்ணன் தான் அவருன்னு தெரிஞ்சு அடிச்சியா இல்லை தெரியாமல் அடிச்சியா? ஏன் நீ அதை வேற ஏன் ஞாபகப்படுத்துறீங்க? இல்லைப்பா, கேட்குறேன். ஐயோ, அவர் அச்சுவோட அண்ணன் எனக்கும் தெரியாது, சஞ்சனாக்கும் தெரியாது. எனக்கு இப்போ என்ன கவலைன்னா, அச்சு என்ன நினைப்பாளோ? அவள் என்ன நினைக்கிறது? அப்பயே ஒரு கத்து கத்தனா. நான் இது வரைக்கும் அச்சு அவ்வளோ கோவப்பட்டு பார்த்ததே இல்லை. எனக்கு ஒரு மாதிரி பயமாயிடுச்சு. ஆமாம் ஆமாம், ரொம்பவே கோவப்பட்டா குட்டச்சி. சரி சரி, நீ போய் அவளை சமாதானப்படுத்துகிற வழியை பாரு.
ஆமாம், பின்ன என்ன பண்ண முடியும்? கல்யாணம் பண்ணிக்கணுமே. சரி வாங்க 2 பேரும். அத்தையும் மாமாவும் உங்களை எல்லாரையும் கூட்டிட்டு வர சொன்னாங்க. ஏதோ முக்கியமான விஷயம் பேசணுமா. என்ன விஷயம்? அது தெரியல, ஆனா எல்லாரையும் கூட்டிட்டு வர சொன்னாங்க. அதை சொல்லலான் தான் வந்தேன். இவ அழுது அழுது என்னை இங்கேயே உட்கார வச்சுட்டா. பத்தாததுக்கு நீ வேற. சரி வாங்க போலாம். ஐயோ எனக்கு எவ்வளவு சந்தோஷமா இருக்கு. இதுக்காக தானே இத்தனை நாள் நான் காத்துட்டு இருந்தேன். இங்க நடந்த விஷயத்தை என்னால இப்ப கூட நம்ப முடியல. பா உட்காருங்க உட்காருங்க. இப்படி இடிஞ்சு போய் உட்காருங்க. என்ன பண்றது, உங்க தலையெழுத்து. ஐயோ அச்சு இதை எப்படி தாங்க போறான்னு எனக்கு தெரியலையே. என் பொண்ணு ரொம்ப ஆசையில இருந்தாலே. இப்படி ஆகும் நான் கனவுல கூட நினைக்கலையே. என் பொண்ணு வந்தா நான் என்ன சொல்லுவேன்? அண்ணா உள்ள வா. அச்சு இரு, எல்லாத்தையும் எடுத்துட்டு வரேன். அதெல்லாம் அப்புறம் எடுத்துக்கலாம். கார் உள்ளே இருக்கட்டும், நீ வா. ஹாய்மா. ஐயோ வந்துட்டா. முகத்தை சோகமா வச்சுக்க வேண்டியதான். அம்மா அப்பா ஏன் இப்படி உட்காந்துருக்கீங்க? என்னாச்சு உங்களுக்கு? நானும் அண்ணாவும் உங்களுக்கு பிடிச்ச எல்லாமே வாங்கிட்டு வந்திருக்கோம். அரவிந்தா நான் வந்த உடனே நான் எல்லாருக்குமே காட்டுறேன். உங்களுக்கு என்னெல்லாம் வாங்கிட்டு வந்திருக்கேன் தெரியுமா? நீங்க பார்த்தா அப்படியே அசந்து போயிருவீங்க. ஏன் 2 பேரும் சைலண்டா இருக்கீங்க? ஆமா என்னாச்சு 2 பேருக்கும்? ஏன் இப்படி இருக்கீங்க? நான் சொல்றதுக்கு எந்த ரியாக்ஷனும் இல்லாம இருக்கீங்க. என்னாச்சு உங்களுக்கு? மா என்னம்மா ஆச்சு? அச்சு மா என்னம்மா ஆச்சு? அம்மா அம்மா என்னமாச்சு? ஏன் அழறீங்க? அப்பா 2 பேரும் சைலண்டா இருக்கீங்க. ஏதாவது சொல்லுங்களேன், எனக்கு பயமா இருக்கு. கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி கிருஷ்ணோட அப்பா அம்மா வந்திருந்தாங்க. அவங்க வந்து சமந்தி, நீங்க வந்தது ரொம்ப சந்தோஷம். அம்மா கவிதா, காஃபி எடுத்துட்டு வாமா. சரிங்க. இல்லை இல்லை ஒரு நிமிஷம் இருங்க. எங்களுக்கு காஃபிலாம் வேணாம். இருங்க ஒரு 10 நிமிஷத்தில் கொண்டு வந்துடுவேன். இல்லைங்க எங்களுக்கு காஃபிலாம் வேணாம். நாங்கள் ஒரு முக்கியமான விஷயம் உங்ககிட்ட பேசலான்னு வந்திருக்கோம். சொல்லுங்க என்ன விஷயம்? அது எப்படி சொல்றதுன்னு தெரியல. எதுவா இருந்தாலும் சொல்லுங்க. கல்யாணத்துக்காக எங்க பொண்ணுக்கு எக்ஸ்ட்ரா நகை ஏதாவது போடணுமா, இல்ல வரதட்சணை ஏதாவது? ஐயோ அதெல்லாம் இல்லை. அது வந்து என்னவா இருந்தாலும் சொல்லுங்க சம்மந்தி அம்மா. ஏன் இப்படி தயங்குறீங்க? ஜாதகம் பார்க்க போறேன்னு சொன்னீங்க, அதுக்கப்புறம் எந்த அப்டேட்டும் கொடுக்கல. அதை பற்றி தான் பேசுறதுக்கு வந்திருக்கோம். என்ன சொன்னாங்க? கல்யாணத்தை எப்போ வச்சுக்கலாமா? கல்யாணம் கல்யாணம் இந்த கல்யாணம் நடக்காதுங்க.